ஒரு கால் அவங்க முன்னோர்கள் பாவம் செஞ்சிருப்பாங்களா? அவங்க செஞ்ச பாவம் ஒரு கால் நம்மளை பிடிச்சி நிக்கா. அப்ப பாவத்தை நீக்க என்ன செய்யணும்? குழந்தை இல்லைன்னு கேட்டா தாய் தகப்பனை கொல்லணுமா? அந்த நாகராஜன் நாககண்ணையும் அந்த என்ன தர்மம் செய்தார்கள் பிள்ளை இல்லையே என்று தர்மம் செய்தவர்களுக்கு பிள்ளை இருந்ததா? தர்மம் செய்தவர்களுக்கு குழந்தை இருந்ததா? நாககண்ணி சொல்லுகிறார், அண்ணா இனிமேல் உங்களை நம்பி எந்த புண்ணியமும் இல்லை. நான் ஆண்டவன் கிட்ட போறேன், கடவுளிடத்திலே போய் நான் பிள்ளை வர வாங்க போறேன். அந்த மகாதேவனிடத்திலே போய் நான் மதுரை வரம் வாங்கி வருகிறேன் என்று மன்னனிடத்திலே வழி அனுப்பி அந்த நாகராஜன் தேவி நாககண்ணி தனக்கு ஒரு பிள்ளை வேணுமே என்று அண்ணா என் கையால வைத்த பொருள் அத்தனையும் அழடா இருக்கு. என் கையால 2 வாழை மரத்தை வச்சேன், அது அப்படியே இருக்கு. முட்டத்துல ஒரு முருங்கை மரத்தை வச்சேன், அதுவும் ஒரு புண்ணியம் இல்லையே. ஏன் என் கை என்ன கை என் கைட்டு எதை கொடுத்தாலும் எனக்கு துரோகம் பண்ணாங்க. சண்டாள பாயின்னு சொல்லுதா பண்ணலாமா? மன்னா இந்த நாகலோக பட்டணத்திலே மலடா
ஆகி ஒரு பாவமும் ஒரு பாவம் செய்யலைய ஒரு பாவமும் செய்யலையே மன்னா. சண்டாள பாதகத்திக்கு என்னையா ஆச்சு? என்ன ஆச்சு? வெளிய குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு மதம் இல்லையே மன்னா. என்ன பாவத்தை செய்தேன் மன்னா? என்ன பாவத்தை செய்தேன் மன்னா? ஏன் ஆகண்ணி என்ன என்ன ஏண்டி கவலைப்படுக? கவலைப்படாதம்மா. இல்ல நான் தவம் இருக்க போறேன், தவத்துக்கு போக போறேன், ஆண்டவனை நோக்கி தவம் இருக்க போறேன். பகவான் நோக்கி தவம் இருக்க போறேன். இந்த நாகவனி எங்க வருகிறாள்? எங்கம்மா வருகிறாள்? கட்டாவது கடல் அடியிலே, கடல் அடியிலே, கடல் அடியிலே, பழிக்குமா பாதையிலே. சார்ந்து கொண்டு தரும் நெருங்கி, என்னென்றால் ஓடம் விட்டார். பாலை கொண்டு தரும் நெருங்கி, பன்னீராலே ஓடம் விட்டார். ஓடம் விட்ட இடமாறியிலே, அவ குணமான கமுகுநாட்டி, கண்ணியடி மூலையில, மூலையிலே, மூலையிலே, பிள்ளைக்காக ஆமா, நாகராஜன் தேவி தவம் இருக்கிறாள். தவம் இருக்க வருகிறாள். கண்ணையடி மூலையிலே கணபதியை பிடித்து வைத்து நான் கணவனை பிடித்து வைத்து நிறநாடி நிறமரக்காளி ஏற்றி வைத்து நிறநாளி நிறமரக்கால் ஏற்றி வைக்கிறார். அரகரா சிவசிவா என்றும் அரகரா சிவசிவா என்றும் சிவசிவா அரகரா என்றும் அரகரா சிவசிவா என்றும் 12 வருடமாகவே ஆமா போடு. பாரதமும் செய்து வருகிறாள் நாககண்ணி. நாகருக்கு தவம் இருந்து வருகிறாள். ஆண்டவனை நினைத்து தவம் இருக்கிறாரே. எப்படி தவம் இருக்கிறாள்? அரகரா அரகரா என்றும் அரகரா சிவசிவா என்றும் சிவசிவா என்றும் சிவசிவா என்றும் அடிக்கிற காற்றை ஆகாரமாக புசித்துக் கொண்டு புசித்துக் கொண்டு பெய்யக்கூடிய மலைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று ஓம் நமச்சிவாய 12 வருட காலமாகவே 12 வருஷம் பாரதவத்தை செய்து வருகிறார். செய்து வருகிறாள். அவள் செய்யக்கூடிய தவநிலையானது ஆமா, காற்றடித்து மணல் பரத்தி கரையாம்பூற்று வேல்படந்து ஆழ விளர்வோடைய தடைகள் மின்னி கொண்டையிலே திரவரவை கூடுகட்ட தவநிலையானது தன்னையும் அறியாமல் அவளையும் அறியாமல் அவளையும் அறியாமல் அந்த தவநிலையானது எங்க வருகிறது? எங்கய்யா வருகிறது? இறைவனுடைய கிருபையாலே ஆண்டவர் திருவையாலே அந்த நாககண்ணி செய்தேதாவோ. நாககண்ணி செய்தேதாவோ. அலங்கையாரோ.
தேவர்கள் ஆடுகிறார்கள். என்ன காரணம்? முனிவர்கள் ஆடுகிறார்களே மன்னா. பார்வதி என்ன? நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் தேவி நாகக்கண்ணி. நாகராஜன் தேவி நாகக்கண்ணி நாகராஜன் தேவி நாகக்கண்ணி 12 வருடம் தவம் இருக்கிறார். தவம் இருந்து வருகிறார். ஈராறு 12 வருடம். நாகலோக பட்டணத்திலே தவம் இருக்கும் நாகக்கண்ணி நாகக்கண்ணிக்கு அவளுடைய தவநிலை தான் இப்படி கைலாசம் ஆடுகிறது. அவருடைய தவநிலையானதா ஆதி கைலாச மலையை ஆடுகிறது. சுவாமி என்னங்க? ஆடவர்கள் தவம் இருந்தால் ஆமா, ஓடோடி வரத்தை கொடுக்கிறீங்களே. ஆடவங்க தவம் இருந்தா சொத்து வேணும், சுகம் வேணும், எனக்கு பங்களா வேணும், கார் வேணும், ரூபா வேணும் கேட்பான். இவ பெண்ணாச்சே, குழந்தைக்காக தவம் இருக்கிறா. ஆனால் ஒரு பெண் தவம் இருக்கிறார். நீங்க போய் வர கொடுக்காண்டாமா ஆண்டவா. அதுவும் என்னை போல் இருந்தாலும் பரவாயில்லை, என்னை போல இருந்தாலும் பரவாயில்லை. பாம்பாக இருக்கிறாள். அவர் பாம்பு சர்ப்பமாக அவளுக்கு சென்று நீங்க வரம் கொடுக்க வேண்டாமா? கண்டிப்பாக கொடுக்கணும் ஐயா. என்ன பார்வதி, கண்ணு வந்ததுல இருந்து இந்த காண்டு காண்டுது, ஒரே மஞ்சள் புகை. என்ன காரணம் இது? தெரியலையே ஆண்டவா. அதாவா இருக்கிற தவம்? ஆமா, அப்படியா? தவம் இருக்கா. அவளுக்கு எப்படியாவது பிள்ளை வரத்தை கொடுங்க இறைவா. ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவா. பார்வதி, என்னங்க? அவளுக்கு நாம் பிள்ளை வரம் கொடுப்பதாக இருந்தால் குழந்தை வரம் கொடுப்பதாக இருந்தால் அவளுடைய சாதகத்தை எடுத்து பார்க்கணும். அவருடைய சாதகத்தை பார்க்கணும். இருக்கா இல்லையா? நாகராஜனுக்கும் நாககண்ணிக்கும் பிள்ளை இருக்கா இல்லையா? இல்லையா என்று பார்க்க வேண்டாமா? சாதகங்களை பார்க்கணுமா? சித்திரகுப்தரன் ஐராரை அழைத்தார். நயினாரை அழைத்தார். ஓடோடி வந்து ஓடோடி வந்து ஆண்டவருடைய கிருபையாலை பகவான் கிருபையா. ஏ சுந்தரபுத்திரா, என்னையா? நாகராஜன் நாககண்ணி ஜாதகத்தை பாரு. உடனே பார்த்து கொண்டு வரும் ஐயா. அவர்கள் ராசிக்கு பிள்ளை இருக்கா இல்லையா என்று பார்க்க அவர்களுக்கு வேண்டும். இல்லையா என்று பாரு. இல்லையா என்று பாரும் ஐயா. சித்திரபுத்திரர் ஓடோடி சென்றார். ஓடோடி வந்தார். அருவேலம் பட்டகத்தை திறந்தார். கல்லல் பெட்டகத்தை திறந்தார். நாகராஜன் நாககண்ணி ஜாதகத்தை கணக்கெடுத்து பார்க்கார். எடுத்து எடுத்து பார்த்தார், பிரட்டி பார்த்தார். அவர் பார்க்கிற போது ஓட்டமா ஓடி வந்து ஐயா பகவானே, ஆண்டவங்கிட்ட சொல்றாரு, என்னம்மா சொல்றார்? ஐயா ஐயா பகவான், நாகராஜன் நாககண்ணி ஜாதகத்தை பார்த்தேன். பார்த்தேன் பார்த்தேன் ஐயா. அவர்களை இருவேருடைய பிறப்பை பார்க்கும் போது அட ஆண்டவரே பகவானே, நாகராஜன் நாககண்ணி இருவேர்களுக்கும் ஏசுவனே ஆண்டவா, அவருக்கு ஏழே ஏழு பிறப்பானாலோ ஏ பிறப்பானாலோ ஏ அந்த பிள்ளை சித்திரபுத்திரர் சொல்றாரு தாத்தா. ஆமா, அவங்க 2 பேரு ராசிக்கு ராசிக்கு 7 பிறவிக்கு பிள்ளை இல்ல. 7 தலைமுறைக்கு பிள்ளை கிடையாது. பிறவி 7 பிறவி. 7 வரை வேணும். ஆமா, தலைமுறை ஒண்ணுதான். ஆமா, பிள்ளை இல்லையா? நீங்க தமிழ்ல பேச நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். மாண்டு பிறந்தாலும் மனையால பிள்ளை இல்ல. இல்லையே. அவ சாதகம் அப்படிதான் இருக்கு ஆமா, அப்படின்னு சித்திரபுத்திர நாயனா சொல்றாரு. ஆமா,
பார்வதி கிட்ட இறைவன் சொல்றாரு, பாத்தியாடி பாரதியா போய் பிள்ளை கொடுங்கிய மானாங்கனியை கொடுக்க முடியுமா? மானாங்கனியாவா? இல்ல அவங்க கிரகமாக கையா கொடுக்கலாமா? ஆமா, பிள்ளை கொடுனா உடனே கொடுக்க முடியுமா? ஏதாட்டா கொடுக்காத எத்தனை பிள்ளைனாலும் கொடுப்பான். கொடுக்கணும். அவன் வச்சு வாங்குறான்ல. ஆமா, அந்த ஐயா அந்த அண்ணாச்சிய கூப்பிட்டு அவனை எப்ப மொத்தம் ஒண்ணுதான் அவனுக்கு கொடுக்கல. சரி, அப்ப நல்லது காலம் இல்ல நாட்டுல. இல்ல இல்ல அவன் இல்ல பாசம் என்னைய மாதிரி அவனுக்கு இருப்பான். அவன் ரொம்ப கைய பிடிச்சு குலுக்கி நான் பார்க்காத மாதிரி இருக்கேன். சரி, சூப்பர்டா. உங்க கண்ணு இந்த வயசுல இந்த அடி அடிக்கடா நீ. இந்த வயசுல இந்த அடி அடிக்கா? 23 வயசாவனா என்ன அடி அடிப்ப? இல்ல பாராட்டுதாங்க. ஆமா, அத தப்புன்னு சொல்ல முடியாது. முடியாது. அந்த அண்ணாச்ச பாரு தெய்வம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெரிய ஆள் இல்லையா அவங்க? அம்மா, அவங்க கைட்ட அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கு. கண்டிப்பா கிடைச்சிருக்கு. சொல்லிட்டாங்க, நாங்க அம்மா கூட எல்லாம் போக மாட்டோம், உன் கூட தான் இருப்பான்ட்டான். அப்படியா? அவன் ஒண்ணு நம்ம வச்சுக்கிறோம். சரி, எதுக்கு? வில்லுக்கு தான். நீர் ஒண்ணு, வேற ஒண்ணு இல்லம்மா. அதனால கடவுளுடைய கிருபையால் அதுக்கிட்டே இருந்த அந்த அண்ணாச்சி கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆமா, அப்பேற்பட்ட நமது பேரும் புகழும் உடைத்த வேட்டு பிராஞ்சலியில காளியம்மாள் இருக்கிறதுனால ஆமா அந்த காளி கதையை கொஞ்சம் பாடுங்கம்மா. ஆமா, அப்படின்னு பிராஞ்சேரி மக்கள் ரொம்ப பாசமா அன்பா இருக்காங்க. ஆமா, எல்லாம் கூட்டத்தை பாருங்க. கேட்கும்போது கொஞ்சம் கட்டிட்டு ஆனா நாட்டாமைமார்கள் ரொம்ப நல்ல கெட்டிக்கார பையங்க, நல்ல அழகான போனோம். அக்கா கட்டாரங்குளத்து வெள்ளுக்காரர் தான் எங்க ஊருக்குள்ள வருவாரு. ஆமா, வேற எந்த வெள்ளும் வராது. அவருக்கு அப்புறம் எங்க அக்கா நீங்க தான் இனிமை. ஆமா, நிறைய நாட்டாமைகள் இருக்காங்களாம். சரி, ஆனா ரொம்ப ஒரு பொறுமை உள்ள கிராமம். ஆமா, நல்ல மனுஷர்கள், நல்ல ஆட்கள், பையன்கள்ல இருந்து பெரிய ஆட்கள்ல இருந்து சரி மதிப்பாக ஒரு தொழிலாளியை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை பாய்ந்த கிராமம் மேட்டு பிராஞ்சேரி. அந்த மேட்டு பிராஞ்சேரி மக்கள் ரொம்ப அருமையான மக்கள். அம்மா இன்றைக்கு கார்கிட்ட வந்து சொல்றாங்க 10 பேர் இருக்கும். சரி, இன்றைக்கு எங்க உயிர்காட்டு சுடலை எங்க கோயிலாக இருந்தாலும் எங்க சாமி இந்த நிலைமைக்கு உயர்ந்து நிக்காருன்னா எங்க ஐயா சங்கிலி பாண்டியன் தான். அவருதான் உண்மையிலே சொன்னாங்க. சரி, எங்க ஐயாவை வைத்து தான் அந்த கோயில் நாங்க என்ன கேட்டாலும் இந்த கோயிலுக்கு ஐயா செங்கிலி பாண்டி அவர்கள் உடனே செஞ்சிருவாங்க. மரங்களோ போர்களோ ஐயாவுக்கு தண்ணி இல்லாட்டா நாங்க கூட வரமாட்டோம்மா. வாரத்துல ஒரு நாள் வந்து கண்ணுகளுக்கு எல்லாம் தண்ணி பாய்ச்சி ஐயாவை சுத்தி பார்த்துட்டு ஐயாவுடைய இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்க பார்க்கணும் சங்கிலி பாண்டி என்னன்னா நம்ம கோயில்ல தான் ஐயா இருப்பாங்க எப்பவும். ஆமா, அப்ப நாளைக்கு வந்து சொன்னது அவங்கள வச்சுதான் எங்க கோயில் ஐயாவை வச்சு நீங்க ஐயாவை நல்ல பாடணுமா, எப்ப பாடினாலும் எங்க ஐயாவை நாங்க ரொம்ப பெருமைப்படுவோம் அப்படின்னு அந்த பசங்களை பார்த்தா நம்ம ஐயா தங்கிலி பாண்டியனுக்கு அப்படி ஒரு மதிப்பு அவங்க வச்சிருக்காங்க. ஐயாவை உயிர்காட்டு சுடலையாகத்தான் தங்கிலி பாண்டி ஐயாவை வச்சிருக்காங்க. இந்த பிராஞ்சேரி மக்கள் அவரை தெய்வமாக எனக்கும் அண்ணாச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 தடவை ஏன் போட்டேன்னா எல்லா தொழிலாளிக்கும் நிதி குளத்து கொடைக்காரர் பேர் தெரியல, நாளைக்கு தான் சொன்னாங்க. கொடைக்கு தொகை கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் 50 ஆனா எனக்கு மட்டும் 25 ரூபா. உங்களுக்கு மட்டும்? ஆமா, நம்ம சொந்த ஊர்லாமா? அப்படி இல்ல, கேளுங்க கதைய. அதாவது சங்கிலி பாண்டியன் சமந்தாரு சொன்னாலும் தெரியும், அவங்க கூட தான் இது. அவங்க கூட தான்? ஆமா. பிறகு உடனே நான் தொகைக்காக எங்க அண்ணாச்சிக்கு போன் அடிச்சேன். சரி, உடனே போனை எடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? சும்மாயா சொன்னா தேவாதின்னா பஞ்சாயத்துக்குன்னு பிறந்தவங்கன்னு. என்ன முத்தா அப்படின்னாப்ல. சரி, ஆமாண்ணாச்சி எனக்கு மட்டும் பாருங்க உங்க சம்பந்தாரு இந்த தொகையை கொடுத்துட்டாங்களே, நான் எப்படி நான் பக்கப்பாட்டுக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கறேன்னு. அந்த மட்டும் ஏன்னா இப்ப என்னல நீ முதல்ல பேசிருக்கணும் அப்படின்னாப்ல. அப்ப சொல்லுங்க அவங்ககிட்ட உங்க சம்பந்தாரு அப்படின்னா அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, இனிமே பேச்சே பேசக்கூடாது, சொன்னா சொன்னதுதான்
அதெல்லாம் கேட்க கூடாது. ஆமா. அப்ப நான் சொன்னேன் மகராணிக்கு வரது என் தம்பி தான். ஆமா. அவன் என்ன பண்ணைக்கு மூஞ்ச எத்தா தண்ணியில தூக்கி வச்சுட்டு போறான் என்னன்னே தெரியல. என் அக்கான்னு ஓடியாந்துருவான், கெட்டி பிடிச்சிருவான், முத்தம் கொடுத்துருவான். இன்னைக்கு வடக்க பார்த்து மூஞ்ச வைக்கான் தெக்கான என்னங்கிறது எனக்கு புரியல. ஒரு இருக்கட்டும். அப்போ அந்த மாறி பண்ணுங்க மகளத்துக்கு இவ்வளவு கொடுத்துருக்கலாம்ல ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க எங்க அண்ணாச்சி. மகளத்துக்கு கொடுத்துருக்கா, அப்ப நீ மகளத்தை அடிச்சுட்டு மையானத்துக்கு போறியா? ஓ மையானத்துக்கு நம்மளதான் 2 இருக்கு அடிச்சிடலாமா? 2 எங்க அண்ணாச்சி செங்கிலிப்பாண்டி சூப்பர் சூப்பர். சரி நீ இப்ப மகளத்தை கொடுக்க தொகை உனக்கு தம்மந்தார்கிட்ட வாங்கி தரேன். ஆமா. நீ மகளத்தை அடிச்சுட்டு மையானம் போகணும். மையானம் போகணும். நம்ம சாமிக்கு பின்னாடி நீ போறியா? உன்னை நாங்க எப்படி வச்சிருக்கோம் மேடையில? சரி அதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்ப எங்க அண்ணன் நீங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்க, நான் தாரம்ல உனக்கு மத்தியால கொடுக்க 5000 ரூபாய் நான் அன்பளிப்பு தாரம் உனக்கு. சரி அப்படின்னு அப்பட ரொம்ப தங்கமான குணம். சங்கிலி பாண்டியன்னா அவர்களுக்கு தான் செமிக்கும். அப்படி ஒரு குணம். இப்ப நம்ம முன்னாடி போய் போல பாக்கலையா? அவங்கெல்லாம் என்ன செய்யணும் பாருங்க தாத்தா. இன்னொன்னு தெரியுமா? இன்னைக்கு கோடீஸ்வரன் அவங்கதான். அவங்கதான். நீங்க அண்ணாத்த பாருங்க அப்படி தெரியாது. நம்மள மாதிரி நினைச்சீங்களா? நம்ம எத்தனையோடு மோதிரத்தை பாட்டு இந்த குளத்துக்காரங்க இப்படித்தான் கைய வச்சிருக்காரு. இந்த மோதிரம் தெரியணும். நம்ம எத்தனையோடு மோதிரம் சொல்லவே முடியாது.